எப்பொழுதுமே சாட்டர்டே தான் வீடியோ எடுப்பேன். இன்னைக்கு சண்டே ஆகிடுச்சு. என்னடா வாய்ஸ் மட்டும்தான் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஹாய், நான் மதன். இது இப்படிக்கு மதன் யூடியூப் சேனலில் 2வது வீடியோ. இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஜா பெயினுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அதை பற்றி சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டு முடியாது, உடனே கிடையாது, அது ரொம்ப நாள் போகும்னு சொல்லிட்டாங்க. சும்மா டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். ரெகுலரான வீடியோ மாதிரி எடுக்கலான்னு பார்த்தா போர் அடிக்கும், ஒரே மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கும். அதனால் வேறு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. என்னது ஜா பெயினா? அதை பற்றி எதுவுமே தெரியாதே அப்படின்னு நினச்சிங்கன்னா இருங்க, வீடியோ எடுத்திருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஃப்ளாஷ்பேக். ஹாய், சரியான கிளைமேட்டு, நல்லா மழை தூர்ற மாதிரியே இருக்குது. இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு ஒரு 2 to 3 monthஸாக எனக்கு இந்த போன், இந்த ஜாயிண்ட் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. என்னால் சூ பண்ண முடியல, ஓப்பன் பண்ண முடியல. அது கொஞ்சம் பெயினாக இருக்குது. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலான்னு போகிறேன். இது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எடுக்கிறேன். எப்படி என்ன வரப்போகுதுன்னு தெரில. போகிற போக்கில் அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோவாக தரேன். அது பேர் என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்கலாம். ஏன்னா நீ டாக்டர்கிட்ட போகிறதெல்லாம் நான் பார்க்கணுமான்னு கேட்டால் டாக்டர்கிட்ட போகிறதெல்லாம் பார்க்கல. இதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். சிறப்பான கிளைமேட் இருந்ததுனால சூப்பராக போய் சேர்ந்தா போதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வீடியோ முன்ன மாதிரி எடுக்க முடியல, நான் ஒத்துக்கிறேன். பக்கத்துலேயே டிமார்ட் இருந்தது, சும்மா போய் பார்க்க மட்டும்தான் போனேன். பார்த்தேன், பசிச்சுது. கீதம் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த லேப்டாப்பை எடுத்து வச்சு எடிட் பண்ண ஆரம்பித்தா அது முடியவே மாட்டேங்குது, வந்துட்டே இருக்கு வேலை. ரொம்ப போரிங்கான வேலையாக இருக்குது, முடியவே முடியாத வேலையாக இருக்குது. அதை முடிப்போம் ஃபஸ்ட்டு. இதோ இந்த பேக் இருக்கா, இதை வச்சு ஒரு நாளைக்கு 6 times வந்து இப்படி இங்கே வச்சு ஒத்தடம் கொடுக்கணுமா. கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, வாமா அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வேர்க்குது. இப்படி 1 வாரம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னு ஜூஸ் ஃபுல்லாக திக்காக ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே வேலை பார்த்துட்டே நம்ம வந்து அதை அப்படியே குடிச்சிக்க வேண்டியதான். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எடிட்டிங் வேலை தான் எனக்கு ரொம்ப இழுக்குது, அது முடியவே மாட்டேங்குது. இப்போ திரும்பி ஒரு 2 ஆடியோ தனியாக, வெறும் ஆடியோ மட்டும் எடிட் பண்ணி அதை ஷெட்யூல் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இந்த ஒர்க் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதோ இத்தனை டேஸ்க்கு அது எப்படி என்ன ஏதுன்னு இன்னும் பிளான் பண்ணணும். அது இன்றைக்கி உட்காந்து பண்ணி முடிக்கணும். இந்தந்த டேஸ்க்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்து வைக்கணும். பார்ப்போம். இது முடித்தாலே எனக்கு டேவே பாதி முடிஞ்சிடுற மாதிரி. இல்லை, இதே முடிய முடியாது, அதுக்கே ஒரு மாதிரி அப்படியே போயிடும். இன்றைக்கி வேறு என்ன வேலை இருக்குன்னா, காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் வெளில ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டேன். மதியானம் லேட்டாக தான் ஆகும். வாஷிங் மிஷினில் ஒரு லோடு போட்டு காய வச்சுட்டேன். நேற்றையே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி பெருசாக வேலை எதுவும் இல்லை, ஃபுல்லாக இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே சிறப்பாக பண்ணுற மாதிரி. ஆனால் இதே பண்ணி முடிக்க முடியாது தான், அவ்வளோ இருக்குது. ஒரு 4லேருந்து 5 ஆள் இப்படி வருஷமாக உட்காந்தா தான் என்னால் முடிக்க முடியும், அவ்வளோ வேலை இருக்குது. பார்ப்போம், முடிச்சுட்டு சொல்கிறேன். நேற்று மதியானத்துலேருந்து கிச்சன் பக்கமே வரல. ஒரு 1 hour எல்லாத்தையும் சரி பண்ணி சமைச்சு கிளம்பணும். மதியான நேரத்தில் இப்படி ஏதாவது வேலை செஞ்சோன்னா தூங்காமல் அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். ஒன்ஸ் தூங்கிட்டா நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகுது, பிரச்சனையாகுது. அதனால் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா. இந்த மல்லியை வச்சு மல்லி பொங்கல் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா இது எப்படியும் வேஸ்ட்டாக தான் போகுது, அதனால தான் செஞ்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களில் யாராவது ஒருத்தர் பேச்சுலராக இருந்தால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பொழுதுமே இருக்கிறத வச்சு தான் சமைக்கணும். இப்போ நான் பொங்கல் செய்வேன், என்கிட்ட நெய்யே கிடையாது, வேறு என்ன தாளிக்கிறதுக்கு மிளகு கிடையாது,
முந்திரி கிடையாது, இதெல்லாம் இருந்தால் தான் சமைப்பேன்னா ரொம்ப கஷ்டம். இருக்கிறத வச்சு சட்டு புட்டுன்னு போட்டு சமைச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. உங்களுக்கும் பயன்படும்னு நினைக்கிறேன். தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னனோ அதை மட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி விட்டுருங்க. பார்க்கலாம்.